ஹை வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமி. இன்னைக்குள்ள வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, எவ்வளவு சாப்பிட்டாலும், அதாவது வயிறு முட்டை சாப்பிட்டாலும் சுகரை கூட்டாத 5 உணவுகள் என்னென்ன, அதை பற்றி இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு சுகருங்கிறது காமனாக இருக்கு இல்லையா? சுகர் வந்து எல்லாத்துக்குள்ள காமன் கம்ப்ளைண்ட். இந்த சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, சரியாக சாப்பிட முடியாது. அதாவது வயிறு முட்டை சாப்பிட முடியாது, சாப்பிட்டா சுகர் கூடிரும். அப்புறம் இனிப்பு பொருட்கள் சாப்பிட முடியாது, அது சாப்பிட்டாலும் வந்து சுகர் வந்து கூடிரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து சுகர் பேஷண்டால ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி சுகர் வரதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் சுகர் வந்த பின்னாடி சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகவே செய்யாது. அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்டா சுகர் கூடாது, அதாவது வயிறு முட்டை என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிட்டா சுகர் கூடாது, அதை பற்றி என்னோட வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க. அதாவது மீனை பொறுத்தளவில் இது வயிறு முட்டை சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இல்லையா? இப்போ ஒருவேளை ஃபுட்டாக மீனை மட்டுமே சாப்பிடலாம், அந்த மாதிரியான ஃபுட்டு தான் மீன். இப்போ மீன் வந்து நீங்கள் கூடுதலாக வந்து சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நேரம் ஃபுட்டாட்டு மீனை வந்து சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறைய சுகரும் கூடாது, கூடவே சேர்த்து முட்டை அதையும் சாப்பிட்டுக்கலாம். முட்டை வந்து தனியாக சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா மீன் முட்டை 2 சேர்த்து வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் செய்யாதுங்க. ஸோ இது வந்து வயிறு நிறைஞ்சிரும். ஓகேவா? அப்போ இந்த மீன் முட்டை இந்த 2லையும் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து கூடாது. ஓகேவா? அப்புறம் 3வது இடத்துல என்னங்க டாக்டர் ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா காய்கறி சாலட். அதாவது காய்கறி சாலட் பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லா வகையான காய்கறிகளை போட்டு ஒரு சாலட் மாதிரி வச்சுக்கோங்க. சாலட் மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஒரு நேரம் ஃபுட்டாட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்சிரும், சுகர் கூடவே கூடாது. இப்போ நீங்கள் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் கூடுறது முக்கியமான காரணம் இந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டு தாங்க. முக்கியமாக சோறு, இட்லி, தோசை அந்த மாதிரி ஃபுட்டில் தான் சுகர் கூடும். அது அளவு கம்மியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அளவு கூடும்போது சுகர் வந்து கூடுதுங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுக்கு பதிலாக ஒரு மாற்று ஃபுட்டாட்டி இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன் முட்டை தவிர்த்து அப்புறம் 3வது காய்கறி சாலடு. காய்கறி சாலடுக்கு அடுத்தது 4வது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் மாதிரியான ஐட்டங்கள். சுண்டல் அதாவது தானியங்கள், சுண்டல் அந்த மாதிரி ஐட்டங்கள், இந்த கூழ் ஐட்டங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா என்னவா அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்சிரும், அதே டைமில் வந்து சுகரும் வந்து கூடாது. ஓகேவா? அப்புறம் 5வது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபுட்டுங்க, அதாவது பாப்கார்ன். எனக்கு டாக்டர் சொல்கிறீங்க பாப்கார்ன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க. ஆமாங்க, பாப்கார்ன்னா எந்த பாப்கார்ன்? இந்த சினிமா தேட்டரில் விற்கிற பாப்கார்ன், இல்லைன்னா வந்து இந்த பட்டர் தடவி விற்க பாப்கார்ன் அந்த மாதிரி இல்லைங்க. இது வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் இந்த சோளம் தானே பாப்கார்ன், அந்த சோளம் அதை வச்சு நம்ம வீட்டிலே பாப்கார்ன் பண்ணி சாப்பிட்டா அது வந்து சுகர் வந்து கூட்டாதுங்க. ஏன்னா அது ப்ரோட்டீன் கண்டென்ட் கூடுதலாக இருக்குது. ஓகேவா? 5 ஃபுட்டு சொன்னேன் இல்லையா? இந்த 5 ஃபுட்டை நீங்கள் வயிறு முட்டை சாப்பிடுங்க, பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு சுகர் வந்து கூடவே கூடாது. மீன், முட்டை, காய்கறி சாலடாக இருக்கலாம், அப்புறம் சுண்டல் மாதிரி தானியங்கள் அதாக இருக்கலாம், அப்புறம் பாப்கார்ன், இதெல்லாம் நீங்கள் வந்து வயிறு முட்டை சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து சுகர் வந்து கூடவே கூடாது. ஆனால் பாப்கார்ன் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், வீட்டில் உள்ள பாப்கார்னாக இருக்கணும், கடையில் உள்ள பாப்கார்ன் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 5 வகையான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்னாகும் அப்படின்னா வயிறு நிறையும், உங்களுக்கு வயிறு பசிக்காது, மேலும் அப்புறம் வந்து உங்களுக்கு சுகரும் கூடாது. ஃபுட்டையுமே நீங்கள் வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னா சுகர் வந்து கூடவே கூடாதுங்க. இதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தோசை, இட்லி, சோறு மாதிரியான நார்மல் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து ஃபாலோ பண்ண இது உங்களுக்கு பழக்கமாயிரும், அப்புறம் வந்து பிரச்சனை ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் 5 வகையான ஃபுட்டு சொன்னா இல்லையா, இதை வயிறு முட்டை சாப்பிடுங்க, சுகரை பற்றி கவலையே படாதீங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன், சுகர் பேஷண்ட்டு சாப்பிடக்கூடிய இனிப்பு, அதாவது இனிப்பு பழங்கள் அது என்னன்னு, அதை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இனிப்பான ஒரு பொருள் சுகர் டைமில் சாப்பிட முடியுதே அப்படின்ட்டு. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு வயிறு முட்டை சாப்பிட நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு டபுள் சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு டபுள் சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதுமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சுகர் உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் சென்று அடைய வேண்டும் அல்லவா? அதனால அவர்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணி விடணும், அவர்களும் பார்த்து சந்தோஷம் அடைந்து அது மட்டுமா ஆரோக்கியத்துடன் வாழலாம் இல்லையா, ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும். அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது சுகர் பேஷண்ட் வயிறு முட்டை சாப்பிடலாங்கிறதுக்கு முக்கியமான வீடியோ இல்லையா, அதனால இது எல்லாரும் பார்த்து பயனடைவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.